கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளு. ஏன்னா கொள்ளு சாப்பிட்றதுனால உடம்புல இருக்க கொழுப்பு சக்தி எல்லாம் நிறையா குறையும். ஆனால் சேம் டைம் நமக்கு எனர்ஜியும் நிறையா கிடைக்கும். ஸோ அந்த ஹெல்த்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப நல்ல குணங்களை கொண்ட கொள்ளு பொடி பற்றி தான் இன்றைக்கி உங்கள் கூடலாம் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சரசுவை ரெசிபிஸ். நான் உங்கள் லக்ஷ்மி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொள்ளு பொடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஒன்று உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். 250 கிராம்ஸ் அளவுக்கு நான் கொள்ளு எடுத்துகிட்டு இருக்கேன் மெயினாக. அதுக்கப்புறம் இந்த கொள்ளுக்கு தேவையான காரம் ஒரு மிதமாக இருந்தாலே போகிறோம். 5 to 6 மிளகாவத்தல் இருந்தால் போகிறோம். ஏன்னா கொள்ளு ஆல்ரெடி ஹீட்டுங்கிறதுனால நம்ம காரம் நிறைய சேர்த்தா அது இன்னும் ஹீட்டு நமக்கு ஜாஸ்தியாகும் பாடிக்கு. அதனால் இந்த அளவுக்கு எடுத்துட்டாலே போகிறோம். மேற்கொண்டு நான் அடுத்தது உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். முழு உளுத்தம்பருப்பு. இதையும் நான் வந்து தனியாக வறுத்து ஒரு ஃப்ளேவருக்காக சேர்க்க போகிறேன். 2 குட்டி க்யூப்ஸு பெருங்காயம் எடுத்துகிட்டு இருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு. இவ்வளோ தான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு தேவையானது. ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயை ஆன் பண்ணிக்கிறேன். கடாயில் இருக்க ஈரம் போக நல்லா காயட்டும். கடாய் நல்லா காஞ்ச பிறகு நான் இந்த 250 கிராம்ஸ் அளவுக்கு உண்டான கொள்ளை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொள்ளை நல்ல வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். பருப்பு பொடிக்கு எப்படி ஒரு வாசனை நல்லா வருதோ, நமக்கு மனம் வருதோ, அதே மாதிரி இந்த கொள்ளுலேயும் நல்ல வாசனை வரும். ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் லைட்டாக வெடிக்கவும் ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம நிதானமாக இதை வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம், 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் ஆகலாம். நம்ம நிதானமாக ஓரளவுக்கு அடுப்பு சூடானா விட்டு நம்ம சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். ஏன்னா ப்ரௌனாக போய் தீஞ்சு போய்ட்டோம், அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி போய்டும். அதனால் அடுப்பு நல்லா சூடானா விட்டு நம்ம மிதமான ஹீட்டில் வச்சு தான் இதை ஃப்ரை பண்ணணும். லைட்டாக அந்த வெடிக்கிற சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். வாசனை வர ஆரம்பிச்சிடுத்து. இத்தனைக்கு சிம்மில் தான் வச்சுருக்கேன். நல்ல ஒரு பருப்பு பொடியில் எப்படி வாசனை வருமோ அது மாதிரி இந்த கொள்ளு வறுப்பட மனம் நல்லா இருக்கும். கொள்ளு நல்லா வறுப்பட்டு எடுத்து பருப்பொடி மாதிரி மணக்க இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் ஒரு எடுத்து வச்சுருக்க மிளகா வத்தல் ஒரு 5லேருந்து 6 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இதே சூடு, தேவையான சூடு இதில் இருக்கிறதுனால இதுலேயே நான் பெருங்காயத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறதுனால இந்த கொள்ளு கூட பெருங்காயத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகா வத்தலும் பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சு போயிடுத்து. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் உண்டான கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு ஆப்ஷனல் தான், பட் ஆனால் இதுக்கு ஃப்ளேவர் நிறைய கொடுக்கும், ஒரு வாசனையாகவும் இருக்கும். ஸோ இதையும் சேர்த்து இதோட நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா வறுப்பட்டு எடுத்து இப்போ நான் அடுப்பை அணைக்க போகிறேன். இதை மாதிரி ஒரு தட்டில் நான் மாற்றிட்டு ஆற வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இது ஆறுற டைமுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பை தனியாக வறுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதுலேயே உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் இதுவும் வறுப்பட்டுடும். உளுந்தியும் நல்லா வாசனை அளவுக்கு லைட்டு பிங்க் கலரில் மாறும்போதே உளுந்தியும் வறுத்து எடுத்துட்டாச்சு. அடுப்பை அணைச்சொல்லாம் அந்த சூடுக்கே இன்னும் கொஞ்சம் ஆகிடும். கரெக்டான பதத்துக்கு உளுந்தும் ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி லைட்டு பிங்கிஷ் ப்ரௌன் அது மாதிரி மாறும்போதே நம்ம அடுப்பை அணைச்சிடணும். இப்போ இந்த உளுந்தியும் நம்ம இந்த ஆற வச்சுருக்க கொள்ளோடு சேர்த்துக்கலாம். இந்த உளுந்தியும் இதோடு கலந்து விட்டுடுறேன். நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனா விட்டு தான் நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைக்கணும். ஒரு பருப்பு பொடி கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போகிறோம், அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கலாம். இன்னொன்று, சில பேர் வந்து புளி ஆட் பண்ணுவா. புளியும் அப்போ நம்ம ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த வாண்லியிலே ட்ரையாக அதையும் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் புளி ஆட் பண்ணாமே மெயினாக இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம வாரம் 1 தடவை, வாரம் 2 தடவை சேர்க்கறது பட்சத்தில் இந்த பொடி ஒரு 3 மாதம் கண்டிப்பாக, 3-4 மாதம் நமக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அந்த ரேஷியோவில் தான் நான் மனசில் வச்சுட்டு இந்த பொடியை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கொள்ளு நல்லா ஆறிடுது. ஆறி போயாச்சு. இந்த கொள்ளுக்கு தேவையான
உப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இதையும் ஆட் பண்ணி நான் மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்துன்னு வரேன். கொள்ளு பொடி அரைச்சின்னு வந்தாச்சு. நான் இப்போ அதை சர்விங் பவுலுக்கு மாற்றுறேன். மணக்க இருக்குது. பருப்பு பொடி மாதிரியே தான் வாசனை இருக்கும். கரெக்டாக பதம் பார்த்து நம்ம அரைச்சோன்னா ரொம்ப ருச்சியாக இருக்கும். தீயை விடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக வெடிக்கும் போதே நம்ம அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு தேவையான அளவுக்கு வறுத்து எடுக்கணும். ஹெல்த்தி கொள்ளு பொடி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.